வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜுடித் ரைட் எழுதின ஃபார் நியூ இங்கிலாண்ட் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஜுடித் ரைட் ஒரு போயட், லிட்ரரி கிரிட்டிக், ஆந்தாலஜிஸ்ட், எடிட்டர், ஃபிக்ஷன் ரைட்டர், அது இல்லாமல் அவங்க ஒரு ஆக்டிவ் கன்சர்வேஷனிஸ்ட். இவங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் குயின்ஸ்லாண்ட், நியூ இங்கிலாண்டும் டாக்டரேட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கவிதைக்கும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2 முறை த கிரீஸ் லெவன் ப்ரைஸையும், இலக்கியத்துக்காக த ஆஸ்திரேலியா பிரிட்டானிக்கா அவார்ட் 1964 வாங்கியிருக்காங்க. 1970 இவங்களை ஆஸ்திரேலியன் அகாடமி ஆஃப் தி ஹியூமனிட்டிஸ் ஃபவுண்டேஷன் ஃபெலோவாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஆஸ்திரேலியா கவுன்சிலில் கவர்னிங் பாடி மெம்பராக இருந்திருக்காங்க. அவங்கள முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா த மூவிங் இமேஜ், விமன் டு மேன், த கேட்வே, த 2 ஃபயர்ஸ், பேர்ட்ஸ், 5 சென்சஸ், சிட்டி, சன்ரைஸ், த அதர் ஹாஃப், அலைவ் போயம்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் 4th குவார்ட்டர் அண்ட் அதர் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த டைட்டில் ஃபார் நியூ இங்கிலாண்டே சொல்லிடுது. ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்துலேருந்து செட்டில் ஆன பிரிட்டிஷர்ஸோடைய அந்த காலனைசேஷனை பற்றி தான் இவங்க சொல்ல போகிறாங்கன்னு. இப்போ பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க இல்லையா, இது ஒரு புது இடம். ஆனால் இது அவங்களுடைய இடமா, அவங்களுடைய பூர்வீகமாக மாற்றுறதுக்காக, ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் சரி, அந்த கிளைமேட்டும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்த அவங்களுடைய இடம் மாதிரி அந்த உணர்வை கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இங்கிலாந்துலேருந்து எந்த இடத்துலேருந்து வந்தாங்களோ அந்த இடத்தோட பேரையே அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு வேளை இதுவும் அந்த அந்த பேரை சொல்ல சொல்ல இது நம்ம இடம் அப்படின்ற உணர்வு நமக்கு தரும். இது நம்ம பூமின்னு ஆகிடும்ன்ற அர்த்தத்தில் இருக்கும். இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த இங்கிலாந்துலேருந்து போன மக்கள் அவங்க எந்த நாட்டில் போய் அந்த இடத்த ஆக்கிரமித்தாங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய பூர்வீகத்தோட பேரை வச்சுட்டாங்க. இப்போ இங்கிலாண்டில், அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் நியூ இங்கிலாண்டு ஒன்று இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் நியூ இங்கிலாண்டு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நியூ இங்கிலாண்டில் பேர் ஆஸ்திரேலியா வச்சுருக்கிறது பொருத்தமே இல்லைன்றாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில், இங்கே இருக்கிற சீசன்லாம் எதிர்மறையாக இருக்கும் இங்கிலாண்டுக்கு. கிறிஸ்மஸை கூட இவங்க சம்மரில் தான் கொண்டாடுவாங்க. அதே சமயத்தில் வின்டரில் பார்த்திங்கன்னா அங்கே இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி பனியெல்லாம் இருக்காது. ஆனால் பயங்கரமான ஒரு குளிர் காற்று அடிக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட நிலப்பகுதி ரொம்ப ரொம்ப கடினமான நிலப்பகுதி. அங்கே இருக்கக்கூடிய மலைகள், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எதுவுமே இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இங்கே காலனைசர்ஸ்லாம் எப்படியா இந்த இடத்த அவங்களுடைய இடம் மாதிரியே மாற்றணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து மரங்களெல்லாம் கொண்டு இங்கே நட்டு வச்சாங்க. இப்போ இந்த மரங்கள்லாம் இங்கிலாண்டில் வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வேறு, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வேறுன்றதுனால இந்த மரங்களை நான் ரொம்ப மெனக்கட்டு பராமரிக்கணும். அப்போ தான் அந்த மரங்கள்லாம் பட்டு போகாமல் இருக்கணும். இப்போ இந்த மரங்களை எப்படி மெனக்கட்டு பராமரிக்கணுமோ அதே மாதிரி தான் அங்கே மக்களும் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட நிலப்பகுதி மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே காலனைசர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ்திரேலியா பறந்து விரிஞ்ச ஒரு பூமியாக இருந்தது, நாங்கள்லாம் அங்கே எப்படியாவது இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் அங்கே இருந்தது, நாங்கள் வந்தால் தான் அங்கே எதாவது உபயோகமாக இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னுவாங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஏற்கனவே அங்கே இருந்த மக்களே, அதாவது ஆஸ்திரேலியன் மக்களே, பழங்குடி மக்களே நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க வந்துட்டோன்னா அவங்க இந்த நிலத்துக்காக போராட வேண்டியிருந்தது. அந்த போராட்டம் இன்னைய வரைக்கும் கூட இருக்குது அப்படின்றாங்க. அதே சமயத்தில் இங்கே காலனைசர்ஸ்லாம் இந்த பூமியை எப்படி பார்ப்பாங்கன்றது மொத்தமாகவே வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த நாட்டை சேர்ந்த பழங்குடி மக்கள் அவங்க ஆஸ்திரேலியாவை பார்க்குறது வேறு விதமாக இருக்கும். இது அவங்களுடைய கவிதை, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க எழுதுறது, அதை பற்றியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த காலனைசர்ஸ்லாம் எப்படின்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்ற வச்சு தான் அவங்க இந்த நிலத்தோடைய வளமையை கணக்கிடுவாங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அந்த இடம் உபயோகம் இல்லாத இடம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு அது இல்லை. அந்த பூமி அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெய்வீகமானது, புனிதமானது. அவங்க உடலை மாதிரி எப்படியெல்லாம் அவங்க பராமரிப்பாங்களோ, எப்படியெல்லாம் அந்த உடலை பத்திரமா பார்த்துப்பாங்களோ, எப்படியெல்லாம் அந்த உடலுக்கு ஒரு ஓய்வை தரணும்னு நினைப்பாங்களோ, அந்த உடலை பற்றி அவங்க எவ்வளோலாம் யோசிப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த நாட்டை பற்றி யோசிப்பாங்க. அந்த புனிதத்தை அப்படியே காப்பாற்றணும்னு நினைப்பாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிலப்பு மாத்திரம் இல்லை, அங்கே இருக்க கிளைமேட்டும் வந்து ரொம்ப கஷ்டமான கிளைமேட் தான். இந்த கிளைமேட்டில் வந்து இங்கே வந்து காலனைசர்ஸ்லாம் வந்து அங்கே விவசாயம் செய்கிறதுக்கும் அங்கே அந்த கேட்டில்ஸ், அதாவது ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கும் புது புது வழிகளை தான் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வாழ்வாதாரமே அங்கே விவசாயம் செஞ்சு இந்த கேட்டில் ரேரிங்ன்றாங்களே, இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறது மூலமாக தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்போ அவங்க ஒரு வீட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த வீடு வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வீசக்கூடிய இந்த குளிர் காற்றுலேருந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றி என்ன மரங்கள் இருக்குன்னா சைக்கமோர் மரங்களும் செஸ்னட் மரங்களும் தான் இருக்குது. இப்போ இந்த 2 மரமே இங்கிலாண்டை சேர்ந்த மரங்கள். அங்கேருந்து அந்த மரங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த மரங்களும் இந்த இடத்துல வாடுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வந்து இங்கிலாந்துக்கு திரும்பி போயிட்டாங்கன்னா நல்லா வசதியாக இருக்கலாம். ஏன்னா அங்கே எல்லாமே அங்கே பழக்கமாக இருக்கும். ஆனால் அவங்களும் அடமாக தான் இங்கே இருக்காங்க. இந்த மரங்களையும் அவங்க சுற்றி வச்சிட்ருக்காங்க. இதுக்கு காரணம் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த போயமில் பார்த்திங்கன்னா பி டன் வித் த பிளாக் நார்த்துன்றது ஒருவேளை இங்கே வந்தவங்க எல்லாம் வந்து ஐரிஷ் மக்களாக இருக்கலாம். நிறைய பேர் ரோமன் கேத்தலிக்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ஸ் வந்தாங்க. இப்போ பிளாக் நார்த்துன்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் நார்தர்ன் ஐர்லாண்ட் மக்களை பற்றி இருக்கலாம். இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த நார்தர்ன் ஐர்லாண்ட்லேருந்து மத காரணங்களுக்காக வந்திருக்கலாம். ஏன்னா இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ஸ்க்கும் எப்போதுமே வந்து ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் சரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் இங்கே கிடைக்குமான்றதுனால வந்திருக்கலாம். அதனால் கூட இங்கே வந்து இந்த நிலப்பகுதி வேறையாக இருக்குது, கிளைமேட் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம எப்படியாவது இங்கே தான் வாழ்ந்து ஆகணும், வேறு வழி இல்லைன்னா திரும்பி போகிறதுக்கு அந்த கொடுமை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இதை எப்படியாவது வந்து சமாளிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை இங்கே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இப்போ இந்த வீடு வந்து அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க பார்க்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த கடினமான கிளைமேட்லேருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நமக்கு புரியுது, இங்கிலாந்து வந்து ஒரு தீவு, ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ஒரு தீவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டம். அதே சமயத்தில் ஜூடித் ரைட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 ஹெரிட்டேஜ்னு சொல்லலாம். ஒன்று வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வெள்ளைக்காரர்கள், ஆனால் அவங்க பிறந்தது ஆஸ்திரேலியா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் இங்கே பிறந்ததுனால இது எங்கள் நாடுன்னு சொல்கிறதுனால நானும் இங்கே தானே பிறந்தேன், அப்போ இதுவும் எனக்கு நாடு தானே அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து கடல் பயணமாக வந்தாங்க இல்லையா, அந்த கடல் பயணத்தை பற்றி அவங்க யோசித்து பார்க்குறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அப்படியே கடலில் வரும்போது அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே கொண்டாட்டம் தான். ஏன்னா பறந்து விரிஞ்ச ஒரு நிலத்தை வந்து அவ்வளோ நாள் கடல் பயணத்துக்கு அப்புறம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குமா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களாம் வெளியிலேருந்து வந்து அங்கே தங்கினது மாத்திரம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பழைய கொத்திக் மரங்களை வந்து எரிச்சிட்டாங்க, இல்லை அழிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலாஸு, அப்புறம் அந்த நேட்டிவ்ஸ், அந்த நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் கேக்கட்டூ, அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அது எல்லாத்தையும் வந்து நெருப்பை காமிச்சு விரட்டி விட்டுட்டாங்க. அதே சமயத்தில் இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களால இருந்த மரங்களை வெட்ட முடிஞ்சது, மற்ற உயிரினங்களெல்லாம் திருத்த முடிஞ்சது. ஆனால் ஆஸ்திரேலியாவோட நிலத்தையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டையோ அவங்க ஒன்றும் செய்ய முடியல. அங்கே இருக்கக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த கடும் குளிர் காற்று வந்து நீ வெளி ஆள் தான் அப்படின்ற ஒரு நினைவை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், இங்கே தங்கிட்டோம், இங்கேயே வந்து நம்ம அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்கி நம்ம இங்கேயே தங்கும் போது இந்த இடத்த நம்மளுடையதாக ஆக்கிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். அதே மாதிரி பழங்குடியினரும் இது எங்கள் இடம்ன்றதான் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்களும் பாதிக்காத அளவுக்கு நம்மளும் வந்து ஒரு பயனடைகிற அளவுக்கு நம்ம ஒரு உடன்படிக்கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியுது அவங்க முன்னோர்கள்லாம் ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க இல்லை, ஆனால் அவங்க இங்கே பிறந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கிற உரிமைகள் எனக்கும் இருக்குது அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. இப்போ அவங்களே வந்து அந்த பயணம் சேர்ந்து வந்தவங்களாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. எப்படி வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து வர நீர் வந்து கீழே இறங்கி ஒரு ஓடி கடலில் கலக்குதோ அதே மாதிரி தான் நானும் இந்த நிலத்தோடு சேர்ந்தவ தான், இந்த நிலத்தோடு இருக்கிறவ தான். நான் வந்து இங்கேருந்து, அதாவது என்னுடைய மூதாதையர்கள் வந்து வெளியிலேருந்து வந்தவங்கன்றதுனால பார்வையாளரும் இருக்கலாம், ஆனால் நான் இங்கே பிறந்ததுனால பார்க்கப்படுற பொருளாகவும் நானே இருக்கலாம். அதனால் மற்றவங்கள மாதிரி நான் இங்கே பார்க்க மாட்டேன். இந்த நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவங்களுடைய உடலாகவே பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த நிலத்தை நானும் என் உடலாக ஒரு புனிதமான ஒரு இடமா பார்க்குறேன் அப்படின்றாங்க.
இப்போ இந்த ட்ராவலர் வந்து ஒரு வின்டர் டைமில் வராங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. வின்டர்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையோட கடைசி பகுதியாக கூட அவங்க சொல்லலாம். அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ காலம் பிறந்ததுலேருந்து இங்கே இருந்து இப்போ ஆஸ்திரேலியாவுடைய சீசன்லாம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. அதே சமயத்தில் இந்தந்த பருவ காலத்தில் தான் இந்த பழம் வரணும்னு எனக்கு இல்லை. நான் வந்து இங்கேயே பழகிட்டதுனால எப்போ வேணால் வந்து என்னுடைய தோட்டத்தில் பழம் வரும். தோட்டத்தில்னா அவங்க மனசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னதான் வந்து இங்கே நினச்சாலும் என்னுடைய எலும்புகள் வந்து என்னுடைய வரலாறு வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய மூதாதையர்கள் வேலை நாட்டை சேர்ந்தவங்கன்றது. அப்படி பார்க்கும்போது நான் ஒத்துக்க வேண்டியிருக்கு, நான் ஒரு வெளியாள் தான் அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த நாடோடு இருக்கணும், இந்த நாடு என்ன இதுன்ற உணர்வு எனக்கு வரணும். அதுக்கு இந்த காற்று வந்து எனக்குள்ளே வந்து போகணும். அப்படியே எனக்கு ஒரு புது அடையாளத்தை தரணும். அந்த புது அடையாளம் எனக்குள்ளே ஒரு பசுமையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Your trees, the homesick and the swarthy native, blow all one way to me, this southern weather that smells of early snow. And I remember the house closed in with sycamore and chestnut, fighting the foreign wind. Here I will stay, she said, be done with the black north, the harsh horizon rimmed with drought. Planted the island there and drove it round her. Therefore I find in me the double tree. And therefore I, deserted on the wharves, have watched the ships fan out their webs of streamers, thinking of how the lookout at the heads leaned out towards the dubious rims of sea, to find a sail blown over like a message you are not forgotten, or followed through the taproot of the poplar. But look, oh look, the Gothic trees on fire with blown gallops and fuming with wild wings. The hard enquiring wind strikes to the bone and wins division. Many roads meet here in me, the traveller and the ways I travel. All the hills gathered waters feed my seas, who am the swimmer and the mountain river, and the long slopes concurrence is my flesh, who am the gazer and the land I stare on. And dogwood blooms within my winter blood, and orchards fruit in me and need no season. But sullenly the jealous bones recall what other earth is shaped and hoarded in them. Where's home, Ulysses, cuckolded by livid time? He never found again the girls he sailed from, but at his fireside met the islands waiting and died there twice a stranger. Wind, blow through me till the nostalgic candles of laburnum fuse with the dogwood in a single flame to touch alight these sapless memories. Then will my land turn sweetly from the plough and all my pastures rise as green as spring. இந்த மாதிரி அவங்க எழுதி கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.